இல்லைங்களா? இந்த நாளிலே கூட நம் அன்பை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, உலகத்தில அநேக அன்புகளை நம்ம பார்க்கிறோம். அநேக நண்பர்களுடைய அன்பு, அநேக சகோதரருடைய அன்பு, கணவர் மனைவி மேல அன்பு, மனைவி கணவர் மேல ஒரு அன்பு, மாமியார் மருமகள் மேல, மருமகள் மாமியார் மேல, இப்படி அநேக அன்புகள் இருந்தாலும், இந்த அன்புகள் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, ஒன்று நீ செய்தா அத நான் இத செய்வேன். இது உலகத்தின் அன்பு. கிறிஸ்துவின் அன்பு குறித்து இந்த நாளில நாம பார்க்கும் பொழுது, 1 யோவான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அப்படி 18லிருந்து 21 வசனம் வரைக்கும் சொல்கிறது. முந்தி அவர் நம்ம மேல அன்பு செலுத்தியதுனால நாம் அன்பு செலுத்துகிறோம். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்க என் அன்பு சகோதர, சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில நாம் முந்தி எப்படி அன்பு செலுத்துவது அப்படின்னா, நாம் இப்போ இந்த வீட்டிலேருந்து நம்ம வெளிய போறோம் அப்படின்னா, நம்ம கடை தெருவுக்கு போகலாம், இல்ல ஒரு ஆபீஸுக்கு போகலாம், இல்ல ஒரு இடத்துக்கு நம்ம வெளிய போகும்பொழுது, நாம் ஒரு நபருக்கு நம்ம அன்பு செலுத்தும் பொழுது, அந்த அன்பு தான் கிறிஸ்துவின் அன்பு. அது முந்தி நாம் அன்பு செலுத்துவோம். சில பேர் யோசிப்பாங்கன்னா, அவங்க அன்பு செலுத்தினா தான் நான் செலுத்துவேன்னு சொல்லலாம். அந்த அன்புதல்ல. அது உலகத்தின் அன்பு. கிறிஸ்துவின் என்பது நாம் அன்பு செலுத்தப்படும் பொழுது, அந்த அன்பு என்ன செய்யும்? அது கிறிஸ்துவின் அன்பாக இருக்கிறது. நாம் அன்பு செலுத்தும்போது நமக்கு தேவன் அநேகர்களை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவர் முந்தி நாம் இந்த பூமியில பிறப்பதற்கு முன்னாடி, அவர் தாயின் கருவில இருக்கிறதுக்கு முன்னாடியே அவர் நம்ம மேல என்ன செய்தார்? அவருடைய அன்பு இந்த பூமியில அவர் நமக்காக, அவர் முழு மனுகுலத்துக்காக அவர் என்ன செய்தார்? அன்பு செலுத்தினார். அவருடைய அன்பு அது உயர்ந்தது. அவருடைய அன்பு சிறந்தது. நாமும் அவரைப் போல ஒரு முந்தி நாம் அன்பு செலுத்துவோம். தேவன் தாமே உங்களை